ஹாய் சொந்தங்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் பாலா பூமா. ஸோ இன்னைக்கு ஜனவரி 18 பாலாவோட பர்த்டே. ஸோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே பாப்புமா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதோட கேக் கட்டிங் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேக் கட் பண்ண போகிறோம். பர்த்டே பாய் ரெடி. அதுக்கப்புறம் வேகமாக கட் பண்ணுறோம், ஏன்னா அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங். பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான். ஸோ இதான் என்னோட அவுட்ஃபிட். மேரேஜ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஜீன் போடுறேன். மேரேஜ் முன்னாடி போட்டிருக்கேன், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. 2 வருஷம் ஆச்சு ஜீன்ஸ் போட்டு. ஸோ எல்லாருமே இன்னைக்கு ப்ளூ பிளாக், அதனால தான் என் பிள்ளையும் தூக்கம் வந்துருச்சு. பட் சரி வேகமாக கேக் கட் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணலாம். கேக் கட் பண்ணலாமா? வெட்டலாம், 2 துண்டா வெட்டலாம். வாங்க போவோம். அவளோட பர்த்டேக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உள்ள டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேதான் பாலாவோட பர்த்டே கேக். பர்த்டே பாய் இங்கே இருக்காங்க. ஸோ இதான் நான் பாலாக்கு எடுத்து கொடுத்த டிஷர்ட் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அதே போய் போட சொல்லியாச்சு. இப்போ அங்கே போய் இல்லை. பப்பு இங்கே பாரு. ஸோ கேக் கட் பண்ணிடலாம். ஒரு 2 பேர் தான். கேமரா பிடிக்கலாம் ஆள் இல்லை, கொஞ்சம் செட் பண்ணி வச்சுட்ருக்கோம், அதான் லேட் ஆயிடுச்சு. அவனை வச்சுட்டே ஊதலாம். முண்டை கேக் ஃபர்ஸ்ட் ஊது. கேக் கட் பண்ண போறாங்க. ஹேப்பி பர்த்டே தினசரி சாப்பாடுமே வேற எதுவும் வேணாமே நான் உன்னை ரசிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. விழுந்த நாட்களெல்லாம் தொலைந்தது அதுவே போதுமே. என் பிள்ளைக்கு அப்பா கொடுங்க. அப்பா குனிமா ஏதோ என் முன்னாடியால முடிஞ்சது. ஆனா நல்லா சிறப்பாகவே பண்ணிட்டான். நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கா. அவளோட கிஃப்ட் வீடியோன்னு சொல்லிட்டு தனியா நான் போடுறேன், என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இது இது என் பிள்ளை வாய்ப்புல கேக் ட்ரீம்ஸ். இந்த சரி தம்பி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு தான் நான் ஐஸ் கேக் வாங்கல, இல்லைன்னா ஐஸ் கேக் வாங்கிடலாம். ஸோ இவனும் சாப்பிடுவான். சும்மாவே கிளைமேட்லாம் காலையிலேருந்து வெயிலே அடிக்கல, அதனால நார்மல் கேக் தான். அதெல்லாம் தைரியமாக ஊட்டி விடுறேன். அதான் வெயிலா ஃப்ளேவர் கேக் சூப்பராக. சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் இருந்தேன். எங்க ஒரே வீட்டில் இருந்து என்னத்தை சர்ப்ரைஸ் பண்றது, ஒன்றும் சர்ப்ரைஸ் பண்ண முடியல. பட்டோட கிஃப்ட் ஐயோ பெரிய கிஃப்ட் இதுதான். இது இவ கொடுத்ததெல்லாம் கிஃப்டே இல்லை, என் பய கொடுத்தது தான் கிஃப்ட்.
இதுதான் எங்கள் பாலாவோட பர்த்டே. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஏன்னா யாரையும் கூப்பிடலாம் இல்லை. ஸோ சிம்பிளாக முடிச்சாச்சு. போன வருஷம் எல்லாருமே கூப்பிட்டு வெட்டியிருந்தோம். இந்த வருஷம் நான் 3 பேர் மட்டும்தான், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இவன் இருக்கிறதா எங்களுக்கு பெரிய இது. எல்லாரும் வந்து நிற்கிற அந்த இடத்த இவன் ஒரு ஆளாக நின்று எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். ஸோ அவ்வளோதான் எங்கள் பிள்ளை. இந்த வருஷம் பர்த்டே அப்போ வந்து போன வருஷம் பர்த்டே அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். வருஷம் பர்த்டே அப்போ 7 மாதம் 8 மாதம் குழந்தைவன். தூக்கம் வந்துருச்சு. பட்டுக்காக ஒரு மாதிரி சினிங்கிட்டே இருக்கான். நான் வேற லெவலில் சர்ப்ரைஸ் பண்ணலான் இருந்தேன். 12 மணிக்கெலாம் எழுப்பி போன வருஷம் அப்படி தான் பண்ணேன். போன வருஷம் 2 கேக் வெட்டியிருந்தோம். ட்ரீம் கேக்கு 12 மணிக்கு ட்ரீம் கேக் ஒன்று, அதுக்கப்புறம் 18ஆம் தேதி நைட்டு வந்து ஒரு நார்மல் கேக் வெட்டியிருந்தோம். 18 20 கிஃப்ட்டு இன்னும் உடையுது. இன்னும் மட்டும் 22 கிஃப்ட்டு பக்கம் 20க்கு மேலே 20 கிஃப்ட்டு. இவரோட ஏஜ் வச்சு தரலான்னு பார்த்தேன். ஆனால் அவ்வளோ தர முடியல என்னால். பட்ஜெட் ப்ராப்ளம் ப்ளஸ் நிறையா கிஃப்ட்ஸ் நானே கையால் மேக்கிங் பண்ணேன். யூடியூப் பார்த்து அந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ்லாம் சார்ட்ஸு அதெல்லாம் வாங்கி நானே கையாலலாம் செஞ்சு கிஃப்ட் பண்ணேன். வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா பாலா காதில் போட்டிருக்க ஒன்று அதே மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தேன். அது தொலைச்சி விட்டுருச்சு. மறுபடியும் இந்த பர்த்டேக்கு ஒன்று நான் அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். நல்லா சாப்பிட்றான். இனிப்புனா நல்லா திம்பாப்பட்டு. ஸோ என்னென்ன கிஃப்ட்டுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பர்த்டே எப்படி போச்சு? நான் ஹாப்பி. நான் பிறந்தநாளே அதிகமாக என் மிஸ்ஸஸ் வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக கொண்டாடிருக்கேன்ட்டு. பாலா இது வரைக்கும் பர்த்டே செகண்ட் பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே நல்லா இருந்துச்சு. செகண்ட் பர்த்டே ரெண்டுமே சிறப்பாக இருந்துச்சு. பாலா இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் தான் நல்லா கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது 2வது பர்த்டே. ஃபஸ்ட்டு பர்த்டே போன வருஷம், இந்த பர்த்டே. ஆனால் இந்த வருஷம் பர்த்டே அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு நினச்சி பயந்துட்டேன். ஐயோ எதுவுமே பண்ண முடியாதோ அப்படின்லாம் சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாதுதான் பயந்தேன். ஆனால் நான் பாலாட்ட சொன்னேன், பப்பு என்கிட்ட இருக்கும்போதே நான் உனக்கு வந்து கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலே வந்து பர்த்டேக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கிஃப்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன், அதே நேற்று கொடுத்துட்டேன். இன்னைக்கோட கிஃப்ட் வந்து கேக் கட்டிங் ப்ளஸ் இந்த டெக்கரேஷன், அவ்வளோதான். அது என்னென்ன கிஃப்ட்டுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சரி ஓகே. கேக் கட்டிங் சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்பலாம் இது பண்ணலாம். ஆனால் நெக்ஸ்ட் பர்த்டேயில் வந்து இன்னும் இதை விட